கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற முப்பந்தல் ஆலமூடு அம்மன் கோவில் ஆடி மாத கொடை விழாவை முன்னிட்டு விரதமிருந்த பக்தர்கள் ஆரல்வாய்மொழி அகலிகை ஊற்று பிள்ளையார் கோவிலிருந்து முளைப்பாரி பால்குடம் அம்பாள் அபிஷேக குடம் வேல்குத்து பறவை காவடி சூரிய காவடி விளக்குக்கட்டு போன்ற நேர்ச்சை காவடிகள் முப்பந்தல் ஆலமூடு அம்மன் கோவிலுக்கு மேளதாளங்களுடன் ஊர்வலமாக 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் பஜனை பாடி வந்தடையும் நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஆரல்வாய்மொழி பேரூராட்சி தலைவரும் தோவாளை அதிமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளருமான முத்துக்குமார் தொடங்கி வைத்தார். கோவிலில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல் ஆலமூடு அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலம். இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் 2ஆம் செவ்வாய்க்கிழமை ஆடி மாத கொடை விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும். விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து ஆரல்வாய்மொழி அகலிகை ஊற்று பிள்ளையார் கோவிலிலிருந்து பால்குட ஊர்வலமும் முளைப்பாரி பறக்கும் காவடி ஊர்வலமும் நடைபெற்றது. ஊர்வலத்தின் முன்பு அலங்கரிக்கப்பட்ட அம்மன் ரதமும் பின்னணி பஜனை மற்றும் மேளதாளங்களுடன் ஆடிப்பாடி பக்தர்களோடு கோவிலுக்கு வந்தடையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு பக்தர்கள் பூக்குழி இறங்குதல் பூப்படைப்பு ஊட்டு படைத்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். கோவில் கொடை விழாவினை காண குமரி மாவட்டம் மற்றும் கேரளாவில் இருந்து அதிக அளவில் பக்தர்கள் வருவதால் கோவிலில் கூட்டம் அலைமோதும். கோவிலுக்கு வரும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவிலில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். கோவிலுக்கு வந்த எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் அவர்களை பாலமேடு அம்மன் கோவில் நிர்வாக தலைவர் அருணாச்சலம் வரவேற்றார். விழாவில் ஆரல்வாய்மொழி பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார், தோவாளை ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தினி பகவதியப்பன், கவுன்சிலர் நவமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் ஆடி மாத கொடை விழாவினை கோவில் நிர்வாக குழு மற்றும் பக்தர்கள் மிக சிறப்பாக நடத்தி வருகின்றனர். நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.